வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சேட்டா சிங் அப்படின்ற ஒரு பஞ்சாபி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா காபுல் 1 அப்படின்ற ஒரு ஓடிடில அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ரிவெஞ்ச் டிராமா அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு ஊர்ல புக் ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவருக்கு எல்லாமே இவரோட தங்கை தான். இவரோட தங்கை ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு போலீஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்ற கனவு இருக்கும். அண்ட் ஹீரோக்கு லவ் அப்படின்றதுமே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஸ்கூல் இருக்குல்ல, அந்த தங்கச்சி படிக்கிற ஸ்கூல்ல அங்க பெண்களுக்கு அகெயின்ஸ்டா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதை அந்த தங்கச்சி வெளியே கொண்டு வர முயற்சி பண்றா. அதனால நிறைய பெரிய ஆளுகளை பகைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகுது, ஹீரோ எதனால அந்த ரிவெஞ்ச் மூட்குள்ள போறாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது 90ஸ்ல வந்த எஸ்ஏசி படங்கள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சாயல்ல அமைக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஹீரோயினை ரேப் பண்ணிடுவாங்க, சிஸ்டரை ரேப் பண்ணிடுவாங்க, அதுக்கு ஹீரோ பழி வாங்குவாரு. இந்த மாதிரியான ஒரு ரொட்டீனான ஒரு ரிவெஞ்ச் டிராமா தான். பட் அந்த ரிவெஞ்சை எடுத்த விதம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ரத்தம் தெறிக்க தெறிக்க ரொம்பவே ராவா எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தரையா எப்படி ஹீரோ கொலை பண்றாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஹீரோவோட அந்த கேரக்டர் டிசைன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு அப்பாவியா இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ரிவெஞ்ச் மோடுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பயங்கர வயலண்டா மாறுவாரு அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை நீட்டா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இதுல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீமேல் காப் கேரக்டர் அப்படின்றதும் இருக்கதான் செஞ்சுச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த சேட்டா சிங்கான டெஃபினிஷன் அப்படின்றதுமே நீட்டா கொடுத்துதான் முடிச்சிருப்பாங்க. இது மாதிரி ஒரு சில பாசிட்டிவ்ஸ் அப்படின்றது இந்த படத்துல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு அதர பழைய கதை. கண்டிப்பா இன்னுமே ஃப்ரெஷ்ஷா எடுத்திருக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. அதுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பா பெட்டரான படமாவே இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வயலண்டான நிறைய காட்சிகள் இருக்கு. அதனாலேயே வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.